ஓகே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பாஸ்டெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஸ்லேயே சில ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம குரோம் ப்ரௌசர் தான் பார்க்க போறோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதில அப்டேட் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கங்க. இருந்தால் அப்டேட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிட்டு குரோம் போய் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, சர்ச் பாரில் போய் குரோம் ஃப்ளாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். நான் ஒரு செஞ்சு காமிச்சிடுறேன். போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் தட்டிங்கன்னா அது வரும். நெட் இல்லைன்னா கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் சர்ச் ஃப்ளாக்ஸில் போயிட்டு ஹோம்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா குரோம் duet அப்படின்னு ஒன்று வரும். அதை போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரீலான்ச் நம்ம கேட்கும். ஓகே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணக்கப்புறமேட்டு நீங்கள் ரீசெண்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த குரோமை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்திருக்கும். கீழே வந்து ஹோம் பட்டன் அண்ட் சர்ச்சு தென் டேப் அண்ட் செட்டிங்க்கான அந்த டபுள் டாட் பட்டன்ஸ் எல்லாமே கீழே இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து டாலான டிஸ்பிளே உள்ளவங்க ஃபோன்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. நீங்கள் மேலே மெனக்கெட்டு போய் சர்ச் பார் டைப்பை தேவையில்லை, கீழே வந்துடும். தென் டவுன்லோடுக்காக நீங்கள் வந்து நிறையா வேறு ப்ரௌசர்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி டவுன்லோடு வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இதிலே பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு பேரலல் டைப் பண்ணிங்கன்னா பேரலல் டவுன்லோடிங் அப்படின்னு ஒன்று வரும். அதை போய்ட்டு எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு ரீலான்ச் கொடுத்தக்கப்புறமேட்டு அந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ்னால சில என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிருக்கும் இந்த ப்ரௌசர்ஸ் வந்து. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் உங்கள்கிட்ட வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.